Hi everyone, welcome back to Rita's Garden. ரொம்ப நாளா நான் வந்து வீடியோ போடல, ஸோ கண்டிப்பாக என்ன மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து விசிட் பண்ணியிருக்க ஒரு நர்சரியோட நேம் வந்து கிருஷ்ணேந்திரா நர்சரி ஃபார்ம். இது வந்து பெங்களூரில் ஜெயநகரில் இருக்குது. ஆல்ரெடி ஜெயநகரில் இருக்க நிறைய குட்டி குட்டி நர்சரியோட ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், மறக்காமல் என்னோட சேனலில் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இவங்கக்கிட்ட வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் இன்டோர், அதுக்கப்புறம் ஃப்ளாரிங், அதுக்கப்புறம் சக்கிலன்ஸ் வெரைட்டி இருக்குது. ஸோ இவங்களோட பிளான்ஸ் எல்லாம் நம்ம வரிசையாக வித் ரேட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சக்கிலன்ட் செக்ஷனில் வந்து பார்த்துடலாம். ஸோ இவங்கக்கிட்ட வந்து ஒரு நிறைய வெரைட்டிஸ், ஒரு 100+ வெரைட்டிஸ் ஆஃப் சக்கிலன்ஸ் இருக்குது. பட் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் காஸ்ட்லின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இவங்களோட ஸ்டார்டிங் ரேட் வந்து 100 to 250, ஈவன் வந்து ஒரு 500 கூட வந்து சக்கிலன்ஸ் இருக்குது. பட் சக்கிலன்ஸோட வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் வெரைட்டிஸும் இருக்குது. பட் வந்து ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த நார்மல் வெரைட்டிஸுக்கு வந்து கொஞ்சம் கூட காஸ்ட்லி மாதிரி தான் தெரியும். ஆல்ரெடி நான் சக்கிலன்ட் ஃபேக்ட்ரியோட வீடியோஸ் போட்டிருப்பேன், அது ஐகார்டில் இருக்குது, அதை மறக்காமல் பார்த்துருங்க. அண்ட் அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். பிளான்ட் வைஸ் பார்க்கும்போது இவங்கக்கிட்ட வந்து பிளான்ட்ஸ் எல்லாமே நல்ல ஹெல்த்தியாக இருந்துச்சு. ஸோ நீங்களே விசிபிளாக பார்ப்பீங்க. ஸோ எல்லா பிளான்ட்ஸுக்கும் கிட்டையும் அதோட நேம், அதோட வெரைட்டிஸ் ப்ளஸ் வந்து அதோட ரேட்டுமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இவங்கக்கிட்ட சக்கிலன்ட் வெரைட்டிஸ் மட்டுமே இல்லை, அண்ட் கேக்டஸ் வெரைட்டிஸ் நிறையாவே இருந்துச்சு. மூன் கேக்டஸ் வந்து நார்மலி ஒரு 200 ரேஞ்சஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் இவங்கக்கிட்ட ஒரு 400-500 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது லைட்டாக வந்து காஸ்ட்லி மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த கேக்டஸோட நேம் வந்து எக்ஸ்மஸ் கேக்டஸ். நார்மலி எல்லா கேக்டஸை விட இந்த கேக்டஸில் வந்து ஈஸியாக நம்மளுக்கு ஃப்ளாரிங் வரும். ஸோ இது வந்து ஒரு ஹேங்கிங் டைப் கேக்டஸ் கூட சொல்லலாம். சக்கிலன்ட் கூடயே வந்து ஸ்னேக் பிளான்ட் கலெக்ஷனும் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு டார்க் டைப் லோட்டஸ் ஸ்னேக் பிளான்ட். ஸோ இதோட ரேட் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி டைப் வந்து இதில் நிறைய கலர்ஸ், நான் வந்து ரேர் கலர்ஸ் கூட இங்கே நான் பார்த்துருந்தேன். ஒரு 3 to 5 வெரைட்டிஸ் கிட்ட இங்கே இருந்துச்சு. அண்ட் வந்து சக்கிலன்ட்ஸ்லேயே ஒரு மாதிரி வித்தியாசமாக அந்த டைப் இருந்துச்சு. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் வந்து ஒரு மாதிரி வெல்வெட் டைப்பில் இருந்துச்சு. ஸோ அதுக்கிட்டே ரேட் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு 150 to 250 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. இந்த வெரைட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேக்டஸ் டைப்பில் இருந்துச்சு. பட் அது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்டோர் கலெக்ஷன் பார்த்துடலாம். இந்த செக்ஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சமான செக்ஷன். ஸோ மேக்ஸிமம் என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மோஸ்ட்டாக நான் கவர் பண்ணுறது வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் தான். ஆல்ரெடி நீங்கள் வந்து என்னோடய சேனலில் வந்து நிறைய இன்டோர் பிளான்ட்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நர்சரியை நீங்கள் ஏன் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவங்கக்கிட்ட அக்லோனிமா, ஃபிலோடென்ட்ரான், அலோகேஷியா வெரைட்டிஸ் இருந்தாலும் அதோட மேக்ஸிமம் டைப்ஸ் வந்து இவங்கக்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து பிளான்ட்ஸோட ஹெல்த்துமே அவ்வளோ அழகாகவே இருக்கும். பிளான்ஸோட ரேட் எல்லாமே நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் டிஸ்பிளேயில். இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து பிளான்ஸ் எப்படி கம்மி பண்ணி வாங்கலான்னா, ஃபர்ஸ்ட் இவங்கக்கிட்ட ஒரு 1 or 2 பிளான்ஸ் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் இந்த நர்சரி வந்து நீங்கள் விசிட் பண்ண வேண்டாம். ஒரு மோர் தேன் ஒரு 1000-2000 அந்த மாதிரி உங்களுக்கு பட்ஜெட் இருந்தால் மேக்ஸிமம் அவங்க வந்து கம்மி பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் கூட பார்கெயின் பண்ணிக்கலாம்.
அண்ட் இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஒரு குட்டியாக வந்து பிளான்ஸ் வாங்குறத விட கொஞ்சம் பெருசாக வந்து பிளான்ஸ் வாங்குனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நார்மல் பிளான்ஸை விட இவங்கக்கிட்ட வந்து நிறைய வெரைட்டிஸ் பிளான்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிளான்ஸை வந்து நீங்கள் இவங்கக்கிட்ட வாங்கலாம். நார்மல் பிளான்ஸ்லாம் நீங்கள் வந்து கிருஷ்ணேந்திரா ஃபார்முக்கு நீங்கள் வர வழியிலேயே நிறைய நர்சரி இருக்கும். ஸோ அதிலே நீங்கள் வந்து நிறையாவே வாங்கிக்கலாம். அண்ட் அதை விட இவங்கள விட அங்கே வந்து கம்மியாகவே வாங்கிக்கலாம். கிருஷ்ணேந்திரா ஃபார்ம் வந்து உங்களுக்கு 2 இடத்துல இருக்குது. ஒன்று வந்து நர்சரியாகவும் இன்னொன்று வந்து ஃபார்மாகவும் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க டிஷ்யூ கல்ச்சர்ஸ் வந்து பண்ணி தான் பிளான்ட்ஸ் வந்து இங்கே கொண்டு வராங்க. ஸோ வந்து ரெண்டுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ அதனால் இவங்களோட அட்ரஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதாவது நர்சரி அட்ரஸ். ஸோ இது வந்து பெங்களூரில் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நர்சரி தான் இது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் நிறையவே வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் நான் வந்து இந்த நர்சரி போன ஒரே ஒரு ரீசன் வந்து என்னென்னா, நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நர்சரியில் வந்து பிளான்ஸ் வந்து நிறையாவே வந்து கம்மியாக கிடைக்கிது. பட் வந்து அது வந்து உண்மைன்னு சொல்ல முடியாது. பட் வந்து வெரைட்டிஸ் நீங்கள் நிறையவே பார்க்கலாம். இன்னொரு திங் என்னென்னா, கிருஷ்ணேந்திரா ஃபார்மை வந்து இன்னொருத்தவங்களுக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ யாருன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் ஒரு பெங்களூருக்கு புதுசாக வந்திருக்கீங்க, உங்களோட வீடை வந்து ஒரு மாதிரி க்ரீனாக வந்து டெக்கரேட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த ஃபார்முக்கு கண்டிப்பாக வரலாம். பிகாஸ் வந்து ஸ்டார்டிங்கே நம்ம வந்து ப்ரொபகேட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்க மாட்டோம். நம்ம வந்து பிளான்ஸ் வாங்கணுன்னு தான் ஒரு ஐடியாவில் இருப்போம். ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்ல புஷ்ஷியான பிளான்ஸ் வந்து இவங்கக்கிட்ட வந்து வாங்கிட்டு செகண்ட் ஸ்டெப் தான் வந்து நம்ம ப்ரொபகேட் பண்ணணும். அதாவது நிறைய வளர்ந்துருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம ப்ரொபகேட் பண்ணணுன்னு இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு இந்த நர்சரி வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ரொம்ப பேசிகிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம பிளான்ஸ் வித் ரேட் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து கலாத்தியா வந்து கலெக்ஷன். ஸோ கலாத்தியா கலெக்ஷனில் இது ஒரு நார்மல் தான். ஸோ இதோட ரேட் வந்து ஒரு 150 ரேஞ்சஸில் இருந்து. நெக்ஸ்ட் வந்து பெகோனியா டைப் பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஃப்ளாரிங் பெகோனியா டைப். ஸோ நார்மலி ஆர்னமெண்டல் பெகோனியா விட உங்களுக்கு ஃப்ளாரிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஹேங்கிங் பாட்டில் இருக்க வந்து பெகோனியா எல்லாமே வந்து ஒரு 600 to 700 இருந்துச்சு. பிளான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஹெல்த்தியாகவே இருந்துச்சு. அண்ட் இவங்கக்கிட்ட நிறைய ரேர் வெரைட்டிஸ் கூட இருந்துச்சு. இந்த பெகோனியாவோட ரேட் எல்லாமே வந்து 700 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கலாத்தியா. ஸோ இது வந்து பீகாக் கலாத்தியா. இதோட ரேட் எல்லாமே வந்து 150. ஸோ 150 இருக்கிற ரேட் வந்து எப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கும், அதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் பாட்டில். ஸோ அதில் இருக்க பிளான்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு 75 ஸ்டார்ட் ஆகி ஒரு 150 வரும். அண்ட் இதோட நேம் வந்து அலோகேஷியா அமேசானிகா. ஸோ இதோட ரேட் வந்து பாட்டில் இருக்குல்ல, ஸோ இதோட ரேட் வந்து 200 to 250 அந்த ரேஞ்சஸில் இருந்து. அண்ட் இதோட ரேட் வந்து ஒரு 200 இருந்துச்சு. இதோட நேம் வந்து ட்ராகன் அண்ட் வந்து பிளாக் வெல்வெட் ரெண்டுமே வந்து சேர்ந்துருந்து. நெக்ஸ்ட் வந்து புஷி பாட்டில் இருக்கிற கலாத்தியா எல்லாமே ஒரு 350 to 500 அந்த ரேஞ்சில் இருந்து. நீங்கள் இதில் ராட்டல் டீல் அண்ட் வந்து நிறைய வந்து வெரைட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் இவங்கக்கிட்ட ரேர் வெரைட்டிஸ் கூட நிறையாவே இருந்துச்சு. ப்ளஸ் வந்து உங்களுக்கு இதோட ஒன் ஷூட் ரேட் வந்து நான் வந்து அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், ஒரு வந்து 80 ஸ்டார்ட் ஆகும். பட் புஷி பாட்னால உங்களுக்கு 350-400 இருந்து. நெக்ஸ்ட்டு பெப்பரோமியா. ஸோ பெப்பரோமியா பாட் வந்து உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருந்துச்சு. அது வந்து ஒரு 100 to 150 ரேஞ்சிலேருந்து. ஸோ இது வந்து ஒரு பெகோனியா டைப் தான், பட் அது ஒரு ஃப்ளாரிங் டைப். அதோட ரேட் வந்து 250. நெக்ஸ்ட் இது வந்து காமன்லி அவைலபிளான ரியோ. ஸோ ரியோவோட ரேட் வந்து 100 இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு அது நோ தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து ரப்பர் பிளானில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. பர்கண்டி கலர், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் அண்ட் வேரியேட்டட் டைப்ஸ் கூட நிறையா இருந்துச்சு. இதோட ரேட் வந்து உங்களுக்கு 250 ஒரு 400 ரேஞ்சஸ் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளான்ட் கொஞ்சம் ரேர் டைப்பான பிளான்ட். இதில் வந்து ஒரு ஒயிட் ஃப்ளவர்ஸ் வரும். ஸோ இதோட ரேட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன்.
வந்து நம்ம ஃபுல்லாகவே ஆக்லோனிமா டைப் பார்க்கலாம். ஸோ இது ஆக்லோனிமாவில் வந்து ஒரு விடூரி அப்படின்னு ஒரு டைப். ஸோ ஆக்லோனிமா ஸ்டார்டிங் ஸ்டேஜே உங்களுக்கு வந்து ஒரு 700. ஸோ வந்து இது கொஞ்சம் கூட காஸ்ட்லின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த அக்லோனிமாவோட நேம் வந்து ரேயான் அக்லோனிமா. ஸோ இதோட ரேட் வந்து ஒரு 500லேருந்து 700 ஸ்டார்டிங். நெக்ஸ்ட்டு பிளாக் லிப்ஸ்டிக். ஸோ இதோட ரேட் வந்து 700. ஸோ இது வந்து ரெட் வெரைட்டிஸ் வந்து நார்மலி வந்து ரேட் கூட இருக்கும். ஸோ இதில் வந்து நார்மல் ரெட் வெரைட்டிஸ்லேருந்து ஜபாங் பிங்க், அதுக்கப்புறம் தாய் ரெட், அந்த மாதிரி ரேட்லாம் இருந்துச்சு. ஸோ இதோட ரேட் வந்து உங்களுக்கு 400லேருந்து ஸ்டார்ட் ஆகி 800 வரை இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சூப்பர் ஒயிட். ஸோ இதோட ரேட் வந்து 400 to 500 இருந்துச்சு. இதோட ரேட் வந்து ஸ்னோ ஒயிட் அக்லோனிமா. ஸோ இதோட ரேட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க. பிகாஸ் இதோட ரேட் வந்து 1000 rupees. நார்மலி ஸ்னோ ஒயிட் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் வரும், ஒரு 300 to 400. இதுதான் நார்மல். நெக்ஸ்ட் வந்து பிரேசில் ஃபிலோடென்ட்ரானோட ரேட் வந்து 400. இது நார்மலி குட்டியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு 100 to 150லே இந்த மாதிரி சைஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கும். இந்த பிளானோட நேம் என்னென்னா பேர்ட் நெஸ்ட் ஃபோன். இது நார்மலி கொஞ்சம் காஸ்ட்லியான பிளான் தான். இதோட ரேட் வந்து உங்களுக்கு ஒரு 500 இருந்துச்சு. இது ஓகே தான், இது ஓகேவான ரேட் தான். பிளான் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலி ஒரு நல்ல ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. ஸோ பிங்க் கலர் அண்ட் டபுள் ஷேடட் வந்து எல்லோ, பிங்க் கலர் அண்ட் டபுள் ஷேடட் இருக்குன்னு சொன்னாங்க. பட் நான் வந்து கலர் தான் பார்த்தேன். நெக்ஸ்ட்டு இவங்ககிட்ட நார்மல் கலன்ஷியா வெரைட்டி இருந்துச்சு. இதோட ரேட் வந்து உங்களுக்கு 100லேருந்து 250 ரேஸ் இருக்குது வித் ஃப்ளார். ஸோ இது வந்து ஒரு சீசர் ஃப்ளார். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு கரெக்டாக சொல்லணும்னா இதோட நேம் வந்து உங்களுக்கு இட்லி போன கொமனா எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதோட ரேட் வந்து உங்களுக்கு 100 to 150 ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ நான் மேக்ஸிமம் 2 கலர் தான் பார்த்தேன். நெக்ஸ்ட் இதோட ரேட் வந்து உங்களுக்கு 50லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிளெக் அப்படின்னு இந்த நேம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இதோட நேம் வந்து எனக்கு ஐடியா இல்லை. பிகாஸ் நான் ஃப்ளாரிங்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அண்ட் இதோட ரேட் வந்து 75லேருந்து 100. இதோட நேம் உங்களுக்கு தெரியும், கீழே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளானில் வந்து நான் ஒரு 2 கலர் கிட்ட பார்த்தேன். ஐ மீன் எல்லோ அண்ட் வந்து ரெட். இதில் வந்து ஒரு ஒயிட் கலர் கூட இருக்கும். ஸோ இதோட ரேட் வந்து 400. அண்ட் இந்த பிளானோட ரேட் வந்து 150. ஸோ நெக்ஸ்ட் எல்லாருக்கும் பர்த்டே தான் ஆர்கிட் செக்ஷன் தான். ஸோ இவங்ககிட்ட நிறையவே கிரவுண்ட் ஆர்கிட் இருந்துச்சு. ஒரு 3 to 4 ஷூஸ் வந்து 250 ஓகேயான ரேட் தான். ஃப்ளாஸ் இல்லை. அண்ட் என்ட்ரோடியமில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. வித் ஃப்ளாஸ் இருந்துச்சு, நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து இங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வந்து நன் வெரைட்டிஸ் கிட்ட நிறைய இருந்துச்சு. ரேட் வைஸ் பார்க்கணும்னு நினைக்கிங்கன்னா ஒரு 400, 500, 600 அந்த மாதிரி இருந்துச்சு. கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லி தான். நெக்ஸ்ட்டு வந்து அந்தோரியம் செக்ஷன் பார்த்துலாம். இவங்ககிட்ட ஹைப்ரிட் ப்ரெஸ் நார்மல் இருந்துச்சு. இதோட ஸ்டார்டிங் ரேட் வந்து 400லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஷூட்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 to 3 ஷூட்ஸ் இருக்கும். அண்ட் வந்து சிலதில் 1 ஷூட் கிட்டே இருந்துச்சு. பட் வந்து ரைட் வைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஆனால் ஒரு 3 to 4 ஷூட்ஸ்னால் இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து அடீனியம் கலெக்ஷன். சில அடீனியமில் வந்து நிறைய ப்ரூன் பண்ணிலாம் விட்டுருந்தாங்க. ஸோ லீவ்ஸ் பார்க்க முடியல. பட் பிளான்ட் வைஸ் பார்க்கும்போது ஹெல்த்தியாக இருந்துச்சு. ஸோ அடீனியமோட ரேட் வந்து உங்களுக்கு ஒரு 400லேருந்து ஸ்டார்ட் ஆகி பெரிய ஒரு சைஸ்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 1000 அந்த சைஸ்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அவங்கக்கிட்ட வந்து பாட் கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் வந்து அதுவும் தனி ஷாப்ஸ் மாதிரி இருக்கும். பட் வந்து ரெண்டுமே சேம் ஷாப் தான். ஸோ இவங்களோட பாட் கலெக்ஷன் வந்து நிறைய கலெக்ஷன் இருந்து இன்டோர் பாட் ரேட் வைஸ் பார்க்கும்போது லைக் இப்போ வந்து ஷோரூமுக்கும் நார்மல் இருக்கும் உங்களுக்கு வந்து வித்தியாசம் இருக்கும்ல. லைக் ஹோல்சேல்ஸ் அண்ட் ரீட்டெயில்ஸ்க்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. அதே மாதிரி இங்கே வந்து இவங்க ரீட்டெயில்ஸ் தான் பண்ணுறாங்க. பட் கலெக்ஷன்ஸில் வந்து நிறைய கலெக்ஷன் இருந்து எந்த மாதிரினா பிளாஸ்டிக், செராமிக்கு அண்ட் வந்து உங்களுக்கு ஃபைபர். ஸோ இந்த மாதிரி நிறைய பாட் கலெக்ஷன் இருந்து பிளாஸ்டிக்கில் உங்களுக்கு நிறைய இன்டோர் கலெக்ஷன் ஸ்பாட்ஸ் இருந்து இதுக்குன்னு உங்களுக்கு ஒரு தனியாக வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வித் ரேட் வந்து நான் போடுறேன். பிகாஸ் வந்து நிறைய பேர் வந்து பாட்டுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பீங்களான்னு தெரில. ஸோ இந்த வீடியோவில் நான் மேக்ஸிமம் கிருஷ்ணேந்திரா ஃபார்மை வந்து உங்களுக்காண்டி நான் கவர் பண்ணியிருப்பேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை நோட்டிஃபை பண்ணி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் கார்டனிங்.